இப்போ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இருப்பது, ஒரு மனைவி வந்து கணவனுக்கு உண்மையாக இருப்பது வந்து எளிதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறேங்கிறது எனக்கு ஆர்வமாக இருக்கணும். நான் எனது கணவனுக்கு உண்மையாக இருக்கிறேன் என்பது அந்த மனைவிக்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். அது அவ்வளோ அப்போ எப்படி இருக்கணும், எப்படி ஆர்வமாக இருக்கும்? எளிதாக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பது எளிதாக இருக்க வேண்டும். நான் எனது மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு எளிதாக இருக்க வேண்டும். நான் எனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அந்த பெண்ணிற்கு எளிதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பிடிச்சிருக்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உண்மையாக இருக்கிறத தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உண்மையாக இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதுல குறையுது, எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் தான் உண்மையாக இருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் மனைவியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உங்கள் மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்கு, 100% மேலே பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உங்கள் மனைவியை எனக்கு கொஞ்சம் தான் 60% தான் பிடிச்சிருக்கு, 40% பிடிக்கல அப்படின்னா 40% நீங்கள் பொய்யாக இருப்பீங்க, 60% தான் உண்மையாக இருப்பீங்க. அது மாதிரி ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னா அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா தான் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருப்பது எளிதாக இருக்க வேண்டும். நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், ஜாலியாக உண்மையாக இருக்கிறது. அதை தப்பு பண்ணுறதை பற்றின யோசனையே உங்களுக்கு ஒரு கற்பனை, அந்த ஆசையை தேடலே இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அதை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஏன்னா தப்பு பண்ணுறதுங்கிறது வந்து தவறான உடலுறவு, கள்ள உறவு வச்சுக்கிறதுலாம் வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஆபத்தானது. எந்த உலகத்துலேயும் சரி அது ஆபத்தானது. அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கக்கூடாது. நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப நேசித்தா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இல்லைன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மனைவிகிட்ட ஜாலியாக பேசுவீங்க. அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், அப்போ தான் 2 பேரும் பேசுவீங்க. பிடிக்கலன்னா பேசுகிறத குறைச்சிப்பீங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிக்கலையோ அந்த அளவுக்கு தான் பேசுவீங்க. 40% தான்ப்பா என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 40% தான் நீங்கள் பேசுவீங்க. பிடிக்கவே இல்லைன்னா பேசவே மாட்டீங்க. அப்படியே பேசினாலும் அந்த பேச்சில் வெறுப்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உழைப்புன்னா வெறும் தொழிலில் போய் உழைக்கிறது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் உழைக்கணும். வீட்டுக்குள்ளே பேசணும், நிறைய பேசணும். அது பேசுவது என்பது ஒரு உழைப்பு, பார்ப்பது என்பது ஒரு உழைப்பு. நீங்கள் உங்கள் மனைவியை பார்க்குறீங்க அப்படின்னாலே அதுவே உழைப்பு. அதுவே நீங்கள் பிடிச்சிருந்தா தான் பார்ப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பிடிக்கவே இல்லைன்னா பார்க்குறதே விரும்ப மாட்டீங்க, திரும்பிப்பீங்க. ஒன்றா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து உங்கள் மனைவியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அது மாதிரி உங்கள் கணவனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் கணவனை பார்க்கணும், அவன் கணவன் வந்து தன்னை பார்க்கணும், தன்கிட்ட பேசணும், கணவன்கிட்ட அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சோம்பேறியாக ஆகிடாதீங்க. நீங்கள் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிங்க, பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கலைன்னா அந்த பெண் வந்து கணவன்கிட்ட பேசுகிறதே நிறுத்திடுவா, குறைச்சிருவா. எந்த அளவு கொஞ்சம் தான் பேசுவா அப்படின்னா கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு, நிறைய பேசாமல் இருக்க முடியல, என்னுடைய கணவனிடம் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் நிறைய பேசணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த விருப்பங்கத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். சும்மா வந்து ஏதோ அதிர்ஷ்டம் லாட்ரியில் சீட்டில் ப்ரைஸ் அடிக்கிற மாதிரி எனக்கு அடித்தா பார்க்கலாம், எனக்கு அடிக்குமா அடிக்காதா, அடிக்கலை ஏமாற்றம், வேறு என் தலைவதின்னு போயிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் திருமணம் பண்ணும்போது முதல்ல நிறைய பேர்த்த காதலிச்சு வெவ்வேறு காலகட்டத்தில் ஒருத்தனை காதலிக்கிறீங்களா, அவனோட பெட்டராக இன்னொருத்தன் தெரியிறானா அவனை நோக்கி போங்க. அவனோட பெட்டராக இன்னொருத்தன் தெரியணும்னா அவங்கள நோக்கி போங்க. அந்த மாதிரி உங்களை ஒருத்தனோட இன்னொருத்தன் பிடிச்சிருக்கா, ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கா, அவனை நோக்கி போங்க. ஆனால் எப்போதும் பணத்துக்காக ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. பணமும் ஒரு தகுதி தான், அதுவும் ஒரு தகுதி தான். அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதனால் அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. அதுக்காக பணமே இல்லை பணம் என்கிற தகுதியே தேவையில்லை, பணம் ஒருத்தன்ட்ட இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிலாம் இல்லாமல் பணத்தை சம்பாதிப்பதும் ஒரு திறமை தான். அதனால் வந்து பணத்தை சம்பாதிப்பது தான், பணம் தான் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்குது. அதனால் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதையும் திறமையும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் தகுதிக்கு இணையான ஒருத்தரை தேடும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, எந்த அளவுக்கு அவருடைய அருகாமையை விரும்புகிறீர்கள், அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி ஆணும் அப்படி தான், எந்த அளவுக்கு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த பெண்ணை பேசிக்கிட்டே இருக்கணும்,
தொடணும்னு நினைக்கணும், ஆசையாக இருக்கணும், அந்த பெண்ணோட உடலுறவு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சோம்பேறித்தனத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் இதான் காரணம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான்னா அதுக்கு இதான் காரணம். ஒரு பொண்டாட்டி ரொம்ப பிடிச்சிருந்தா பொண்டாட்டியை சுற்றி சுற்றி வருவான். அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷனை ரொம்ப பிடிச்சிருந்தா புருஷனை சுற்றி 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 வருவாங்க. அப்போ சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் உண்மையாக இருக்கிறது அவங்களுக்கு எளிதாக இருக்கிறது. உண்மையாக இருப்பது ரொம்ப பிடிச்சி போகிறதுனால, ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த பெண்ணுக்கு தனது கணவனுக்கு உண்மையாக இருப்பது அவளுக்கு எளிதாக இருக்கிறது. அப்போது அந்த ஒரு ஆணுக்கு தனது மனைவியை ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா, அதனால் அந்த மனைவியை பார்க்கணும், வேகமாக வரான், அவகிட்ட பேசணும், அவளுக்கு முத்தம் கொடுக்கணும், அவளை சுற்றி சுற்றி வரான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், சில்மிஷம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் சுறுசுறுப்பாக இருக்கான். பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, உட்காந்துருவான், படுத்து கிடப்பான், படுத்து கிடந்துட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருப்பான். ஏன்டா இவளை பார்க்குறோம், அவள் பார்த்தாலே எனக்கு கோவம் வருது, நோய் வந்துடும். பிடிச்சவங்கள பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணி 2 பேருக்குமே பிடிச்சிருக்கணும். எனக்கு என் மனைவியை பிடிச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அந்த மாதிரி 2 பேருக்குமே பிடிக்கணும். அது தனித்தவள், நீங்கள் மட்டும் தான் கச்சேரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி 2 பேருக்குமே பிடிக்கணும். நீங்கள் உங்களுடைய அன்பிற்கு அதுதான் சாட்சி. நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன சாட்சி தெரியுமா? உங்கள் மனைவிக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணும். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா, என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு எது சாட்சினா, உங்கள் மனைவிக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணும். உங்கள் மனைவி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மனைவிகிட்ட போய் கேட்குறோம். உங்கள் கணவன் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் கணவரை பிடிக்குமா இப்போ அப்படின்னு கேட்டால், என் புருஷனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னா அந்த கணவன் சொல்கிறது பொய், அவன் நடிக்கிறான். அவன் இந்த போலி கௌரவத்துக்காக அந்த பொண்ணை அவனுக்கு அந்த பெண்ணின் உணர்வுகளை மதிக்க தெரியல. அதுவும் ஒரு கற்பழிப்பு தான். பிடிக்காதவங்கள போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு பாருங்க, அதுதான் வன்முறையின், பாலியல் வன்முறையின் தொடக்கம். பாலியல் வன்முறை எங்கே தொடங்குது? ஒரு பெண்ணு பிடிக்கலை, அவகிட்ட போய் பேசுகிறது. ஒரு பெண்ணை இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கலை, ஆனால் அந்த ஆண் என்ன சொல்கிறான், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவ கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க, அதுதான் வன்முறை. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, அவ கூட உடலுறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறது, கல்யாணம் பண்ணிவிட்டு இது அவகிட்ட அந்த மாதிரி ஒரு பெண்ணின் விருப்பத்தை புறக்கணித்து விட்டு அந்த பெண்ணோடு ஏற்படுத்தி கொடுக்குற அத்தனை உறவுமே வன்முறை தான். அதனால தான் 2 பேருக்குமே பிடிக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கா, அதுக்கு என்ன சாட்சி, அந்த ஆண்கிட்ட கேட்கணும். அந்த ஆண்கிட்ட உனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்காப்பா, இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறது பொய், அவளை அடித்து விரட்டுங்க. அது மாதிரி ஒரு 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 பையன் சொல்கிறான், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, இவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கவே இல்லைங்க, வெறுப்பாக இருக்குங்க, அவன் மூஞ்சே பார்க்க எனக்கு முடியலை அப்படின்னா அப்போ இவனை அடித்து விரட்டிட வேண்டியதான். இவன் பொய் சொல்கிறான். இவங்கெல்லாம் குற்றவாளிகள். இவங்களுடைய நோக்கமே வேறையாக இருக்குது. இவர்கள் தனது தகுதி இல்லாமல், அதாவது ஒருத்தன் அழகுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்கணும். அதாவது நான் எப்படி இருக்கணும், என்னுடைய அழகுக்கு பொருத்தமாக தான் பார்க்கணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறக்காக எனக்கு பொருத்தமில்லாத ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அல்லது அந்த மாதிரி அந்த வெளியில் போனால் இது பொருத்தமான ஜோடின்னு சொல்லணும். நான் எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும் அந்த அளவுக்கு அதைத்தான் நான் எதிர்பார்க்கணும். நான் மோசமாக இருக்கேன், என்னை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அப்படிங்கும்போது எனக்கு சூப்பராக ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் தகுதிக்கு மீறிய ஆசை. தகுதி என்பது அழகு முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் அழகு கிடையாது, மனசு தான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. மனசும் அழகாக இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், நல்ல உடல் தோற்றம் அழகாக இருக்கணும், உடல் உறுதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு தொப்பையுமா எடுத்து வச்சுக்கிட்டு குண்டாக நடக்கவே முடியாமல் நடந்துக்கிட்டு என் மனசு ரொம்ப நல்ல மனசுங்க, நான் உலகத்தில் ரொம்ப நல்லவன், நல்ல பண்பு உடையவன், எல்லாருக்கும் உதவி செய்வேன், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உடலையும் அழகாக வச்சுக்கணும். நான் உன்கிட்ட நல்ல பண்பு இருக்குதா, அதோடு சேர்த்து அது 50% தான். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்பு 50% தான். இன்னொரு 50%ங்கிறது நல்ல உடல் தோற்றம், உடல் ஆரோக்கியம்.
என்கிட்ட நல்ல பண்பு இருக்குது. அப்போது என்கிட்ட வந்து நல்ல பண்பு இருக்குது, ஆனால் என் உடம்புல 1008 நோய் இருக்குது, உடலில் ஃபிட்னஸ் இல்லை, அழகு இல்லை, தோற்றத்தில் அழகு இல்லை அப்படின்னா அப்போது அது வந்து பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல பண்பு இருக்கணும், ஒரு 50%, அது ஒரு 50%. அப்புறம் வந்து நல்ல உடல் தோற்றம் இருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்புல நோய் இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும் உடம்பு. அப்போ தான் வந்து அது உண்மையான அழகு, 100% முழுமையான அழகு அது. அதனால் இப்போ வந்து ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா, ஆனால் அவள் கேரக்டர் சரியில்லை, அவளுடைய குணாதிசயங்கள்லாம் சரியில்லை, பண்பு சரியில்லை அப்படின்னா அவளை யாரும் திருமணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆணும் அப்படி தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான் ஆனால் மதிக்கவே மாட்டேன்றான், ஒரு நடவடிக்கை சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, நல்ல பண்பு இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னா அப்புறம் அவனையும் யாரும் பிடிக்காமல் போயிடும். நல்லா பண்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அழகும் முக்கியம், உடல் தோற்றமும் முக்கியம். எந்த அளவுக்கு உடல் தோற்றம் முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல பண்பு, பழகுவதற்கு இனிமையாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெண்டும் தான் ஒரு முழுமையான அழகு. இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு முழுமையான அழகு என்பது நல்ல ஒரு பண்பு என்பது, நல்ல குணம், நல்ல பண்பு, வன்முறை எல்லாம் இல்லாத ஒரு பண்பு, ஒரு நல்ல பண்பு இருக்கணும், நல்ல உடல் தோற்றம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அழகு. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும். யாருக்கு உண்மையாக இருக்கிறது ஈஸியாக இருக்குன்னா, ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கணும், ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த மனைவி ரொம்ப பிடிச்சிருக்கணும். உண்மையாக இருக்கிறது அப்போ தான் அவனுக்கு ரொம்ப ஈஸி. உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக, ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தப்பு பண்ணுறது தான் கஷ்டம்னு. அதாவது உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, தப்பு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பொண்டாட்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உண்மையாக இருக்கிறது, அவன் பொண்டாட்டிக்கு உண்மையாகவும் நம்பிக்கையோடு இருக்கிறது அவனுக்கு அது ரொம்ப எளிது. அவன் பொண்டாட்டிக்கும் என்னாச்சு, பொண்டாட்டியும் வந்து இவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கா, இவன் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கானே, இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பாசமாக இருக்கானே அப்படின்னு அவன் நினைக்கும் போது கண்டிப்பாக இவன் தப்பு பண்ண மாட்டான், இவன் நமக்கு உண்மையாக தான் இருப்பான் அப்படிங்கிற நினப்பு அவளுக்கு வந்துடும். அந்த நினப்பு வந்து அந்த மனைவிக்கு கணவன் மேலே வந்துடும். ஏன்னா கணவனுக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இவகிட்ட வந்து எப்போதும் நல்லா பேசணும்னு நினைக்கிறான், பார்க்கணுன்னு நினைக்கிறான், அல்லது சுற்றி வரான், எங்கே போனாலும் நிறைய நேரம் நேரத்தை செலவழிக்கணும், மனைவியோட நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனைவிக்கு அந்த கணவனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த மனைவிக்கு இவன் மேலே ஒரு நம்பிக்கை, இவன் தப்பே பண்ண மாட்டான், சந்தேகப்படுறதுக்கு இங்கே இடமே இல்லை. நீங்கள் பிடிக்கலைன்னா அங்கே தான் சந்தேகம் அதிகமாகும். எங்கே யாருடைய எந்த கணவன் மனைவி உறவில் பிடித்தமின்மை என்பது அதிகரிக்கும் போது தான் ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் போகுது. ஒரு 50% பிடிக்குது அப்படின்னா 50% சந்தேகப்படுவாங்க, ஒரு 50% அங்கே சந்தேகம் இருக்கும். ஒரு கணவனுக்கு வந்து மனைவியை பிடிக்கல ஒரு 50%, எல்லாம் ரொம்பவே பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னா அவனால் உண்மையாகவே இருக்க முடியாது. அவன் மேலே வந்து அந்த மனைவிக்கு நம்பிக்கை வராது. இவனுக்கு நம்மளை பிடிக்கவில்லை, இவன் எப்படி நமக்கு உண்மையாக இருப்பான், பிடிச்சிருந்தா தான் உண்மையாக இருப்பாங்க. அதனால் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கவனம், அதெல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு கல்யாணத்தை பண்ணணும். பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இது என்னென்னா அந்த குறி பொருத்தம். ஆண் குறியும் பெண் குறியும் பிடிக்கணும். அதாவது ஒரு ஆண்குறி வந்து பெண்குறிக்குள்ளே உள்ளே விடும்போது அந்த பெண்குறி வந்து அந்த ஆண்குறியை பிடிக்க வேண்டும். பிடிக்க முடியல, அது பெருசாக இருக்குது, பெண்குறி பெருசாக இருக்குது, ஆண்குறியை உள்ளே விடுறான், வெளியே எடுக்கிறான், அது அவளால் பிடிக்க முடியல, அது அவளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா, இவனுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா, பர்மன் சின்னதாக இருக்குது, சுற்றளவு சின்னதாக இருக்குது அப்படின்னா உள்ளே விடுறது தெரிய மாட்டேங்குது, வெளியே விடுறதும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு இன்பமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல. அது பிடிக்கலைன்னு அர்த்தம். அந்த குறி வந்து பிடிக்கவில்லை என்று பொருள். பிடிச்சிருக்குங்கிறது இது ரொம்ப முக்கியம். குறி பொருத்தம் இல்லாமல், குறி பொருத்தம் இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் பிடிக்காது. அதனால் குறி பொருத்தம் ரொம்ப முக்கியம். குறி பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் தெரியணும். போய் ஜோசியக்காரன்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கூடாது. ஆராய்ஞ்சி, அதாவது பழகி பார்க்கணும், காதலிச்சு பார்க்கணும், உடலுறவு வச்சு பார்க்கணும். திருமணத்திற்கு முன்பு யாரையாவது இவனை பார்க்குற பிடிச்சிருக்கு, இவனை மனசளவில் பிடிச்சிருக்கு, சரி காதலிக்கலாம், இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதமாவது ஒன்றா பழகணும், சுற்றணும். ஒரு அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த பையன் போகணும், பையனோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போகணும்,
பரஸ்பரம் எல்லா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து பார்க்கணும். உடலுறவு வச்சு பார்க்கணும். எல்லா விதத்திலும் ஏற்புடையவர் தான். எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, திருப்தியாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக எனக்கு வந்து எந்த குறையும் தெரியல, எனக்கு இது பொருத்தமான துணை தான் அப்படின்னு உணர்ந்த பிறகு தான் திருமணம் பண்ணிக்கணும். எதுவுமே தெரியாமல் திருமணம் பண்ணிக்கக்கூடாது. அதனால் அப்போ தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். எதுக்காகனா நீ உண்மையாக இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணுற. எதுக்காக நீ திருமணத்திற்கு முன்பு காதலிக்கணும், உடலுறவுலாம் வச்சுக்கணும், பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, பழகி பார்க்கணும், வெளி இடங்களுக்கு 4 இடங்களுக்கு போய் பார்க்கணும், அந்த பையனோட வீட்டுக்கு பொண்ணோட வீட்டுக்கு பையனும் மாற்றி மாற்றி போய் பார்க்கணும், எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்ப. ரொம்ப உன் மனைவியை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ வாழ்க்கையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்ப. ரொம்ப உன் கணவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீனும் வாழ்க்கையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்ப. உன் மனைவியை உனக்கு பிடிக்கல, உன் கணவனை உனக்கு பிடிக்கலன்னா 2 பேரும் சோம்பேறி ஆகிடுவீங்க. பேசிக்க மாட்டீங்க, ஒரு அன்பாக பேசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இடையில் சண்டை கூட வராது, சண்டையும் வராது, ஒன்றும் வராது. சண்டை போடாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு தோணும், பேசாமல் இருக்கிறதே சிறந்தது. அந்த மாதிரி சோம்பேறி ஆகிடும். உறவு முறையில் ஒரு சோம்பேறி, பேசுவதில் சோம்பேறி. நல்லா நிறைய பேசணுன்னா பிடிச்சவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிடித்தவர்களே அது கல்யாணம் பண்ணி வெறும் டேரெக்டாக போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, வரதட்சணைலாம் பேசி கல்யாணம் டேரெக்டாக முதல்வர் தான் ஃபஸ்ட் நைட்டில் தான் 2 பேரும் பேசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் ஒன்றா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு முடிவு பண்ணுறியா, 3 மாதம் முன்னாடி ஒன்றா சுற்றுங்க, காதலித்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உடலுறவு வச்சுக்கோங்க திருமணத்திற்கு முன்பு. எல்லா விதத்திலையும் சரியாக இருந்தால் மட்டுமே திருமண உறவை நிச்சயிக்க வேண்டும். கண்டிப்பாக இவளோட வாழ்ந்தால் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன், ஒரு குடும்ப அமைப்பில் சுறுசுறுப்பாக இருப்பேன், அவளும் சுறுசுறுப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு உறுதி கிடச்சப்பறம் தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, சோம்பேறி ஆகிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு குண்டாயிடும். உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடிக்கலை, உங்களுக்கு கணவனை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிறதுக்கே விரும்ப மாட்டீங்க. ஒரு கட்டத்தில் உடலுறவு வச்சுக்கிறதோட சும்மாவே இருக்கலாம்யா அப்படி 2 பேரும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உடலுறவு வச்சுக்கிறதுக்கே பிடிக்காது, அந்த ப்ரெஷரில் போய் எதாவது வச்சுக்கிட்டா உண்டு. சிலர் பிடிக்காதவங்கள்ட்ட உடலுறவு வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைப்பாங்க. அதனால் உடம்பு நோய் வந்துடும், 2 பேரும் சோம்பேறி ஆகிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் கவலை, தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இந்த உலகத்துக்கே நாம் அழகாக தெரிஞ்சாலும் நம்ம ஒரு கணவனுக்கு மனைவி அழகாக தெரியணும். அதுதான் அங்கே முதல்ல. அது மாதிரி மனைவிக்கு கணவன் அழகாக தெரியணும். மற்றவங்களுக்கு அழகாக தெரிகிறோமோ இல்லையோ, அசிங்கமாக தெரியும், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவி அழகாக தெரியணும், ஒரு மனைவிக்கு கணவன் அழகாக தெரியணும், பிடிச்சிருக்கணும். இப்போ உலகத்துக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கணும், மனைவிக்கு கணவனை பிடிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சி போகும். இல்லைன்னா வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். அதனால் இதெல்லாம் இருந்தால் தான் சோம்பேறித்தனம் இருக்காது. நீங்கள் ஒரு மனைவியை கணவனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, கணவனை மனைவிக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சோம்பேறி ஆகிடுவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சோம்பேறி ஆகிடுவாங்க, யார்கிட்டையுமே பேசுகிறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நீ உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கணும். உங்கள் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பது என்பது அவனுக்கு எளிதாக இருக்க வேண்டும். அதற்கு ஆர்வமாக இருக்கணும். உண்மையாக இருப்பதில் அப்போ தான் அவன் உறுதியாக இருப்பான். பிடிக்கவே இல்லைன்னா உண்மையாக இருக்கிறதில் உறுதியாகவே இருக்க முடியாது. வேறு எதாவது தேடாது, அந்த கண்ணெல்லாம் வேற அங்கே தான் போகும். மனைவியை தேடணும். எப்போதும் ஒரு கணவனின் கண்கள் மனைவியை தேடணும். வீட்டில் எங்கே அவள் கண்ணில் மாட்டிடுவாளோ அவளை பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரிலாம் போகக்கூடாது. மனைவியை தேடணும். ஒரு மனைவிக்கு கணவனை தேட வேண்டும். கண்கள் பேசணும், மனைவியிடம் பேச வேண்டும், கணவனிடம் பேச வேண்டும். அந்த உரையாடல் சிறப்பாக அப்போ பிடிச்சிருக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தா தான் அது சாத்தியம். கௌரவமாகவும் இருக்கணும். வெறும் அழகு மட்டுமே கிடையாது, பண்பு மட்டுமே கிடையாது. நல்ல பண்பு, அழகு, அது மட்டுமே போதும். திறமை, போகிற வர இடத்துல ஒரு மரியாதை, புகழ். ஒரு கணவனோடு செல்லும் பொழுது அந்த மனைவிக்கு பெருமையாக இருக்க வேண்டும், மனைவியோடு செல்லும்போது அந்த கணவனுக்கு பெருமையாக இருக்க வேண்டும். அதனால் விவரமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும். இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது. வெறும் நல்ல பண்பு, அழகு மட்டுமே போதுமானதில்லை. நல்ல பண்பு, அழகு, ஆரோக்கியம், அப்புறம் திறமை, மரியாதையை விரும்புகிற பண்பு, இதெல்லாம் தேவை. பொதுவான இடங்களுக்கு போகும்போது மற்றவங்க மதிக்கணும், சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் உண்மையாக இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதற்கு ஆர்வமாக இருப்பான். அதே மாதிரி மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவனை விட்டு கொடுத்துடக்கூடாது, அவனை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வரும்.